கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போஸ்தலர் 26:23 வாசிக்கிறோம். தீர்க்க தரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதற் பலனானவர் கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம். ஜெயங்கொண்ட சபையும் இரத்த சாட்சிகளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். விழுந்து போன ஆதாம் தேவன் தனக்கு கொடுத்திருந்த ஆளுகையை இழந்து போனான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காக பாக்கியவானாக பரிசுத்தவானாக கர்த்தர் நம்மை மாற்றி மீண்டும் 1000 வருட அரசாட்சியில் நம்மை தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவரோட கூட 1000 வருஷம் அரசாள செய்கிறார். 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். லேவியராகமம் 23:9 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தங்களது ஒவ்வொரு அறுவடையின் முதற் பலன்களையும் தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துவதன் மூலம் முழு பங்கும் பரிசுத்தமாக்கப்பட்டது. கிறிஸ்து திருச்சபையின் முதற் பலன் என்றும் அவரது சரீரம் பலியாக செலுத்தப்பட்டதன் மூலமாக முழு திருச்சபையும் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கும் போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:52 வாசிக்கிறோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்கிறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும், நாம் இன்னும் பாவங்களில் இருப்போம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருந்து பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:31 வாசிக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்கிறார். நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். நாம் பாவத்தை நின்று விடுதலையாகி பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடியால் நாம் அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையே நிரந்தரமானது. அந்த உண்மையான வாழ்க்கைக்கு நாம் இந்த பூமியிலே வாழும்படி
நமக்கு குறுகின காலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மரணமும் உயிர்த்தெழுதலும் எல்லோருக்கும் உண்டு. நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறோம். இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.